ஒரு நாள் ஒரு பரபரப்பான சந்தையில் ஒரு ஏழை மனிதன் ஒரு சூப் கடையை கடந்து சென்றான். சூடான சுவையான சூப்பின் மனம் காற்றில் பரவியது. அவனுக்கு அதை வாங்க பணம் இல்லை. ஆனால் மனத்தை ரசிக்க சற்று நேரம் அங்கே நின்றான். அவன் பையில் இருந்த உலர்ந்த ரொட்டியை எடுத்து சூப்பின் மனத்தை ரசித்து கொண்டே அதை உண்ண ஆரம்பித்தான். சூப் விற்பனையாளர் அவனை கவனித்துவிட்டு கோபமாக, "ஏய், நீ எனது சூப்பின் மனத்தை இலவசமாக ரசித்து விட்டாய், அதற்கு பணம் செலுத்த வேண்டும்" என்று கோபித்தான். ஏழை மனிதன் ஆச்சரியமாக, "ஆனால் நான் சாப்பிடவில்லை, மனம்தான் பிடித்தேன்" என்று கூறினான். "மனம் பிடிப்பது சாப்பிடுவதற்கு சமம்," விற்பனையாளர் வாதிட்டான். "இப்போது பணம் கொடு, இல்லையெனில் காவலாளர்களை அழைப்பேன்" என்றான். அதை பார்த்து கூட்டம் ஒன்று கூடியது. சிலர் இதன் முடிவை அறிய ஆவலாக இருந்தனர். அந்த சமயம் முல்லா, அறிவும் நகைச்சுவையும் மிக்க ஒரு புத்திசாலி மனிதர் அங்கே வந்தார். "இங்கு என்ன பிரச்சனை?" என்று கேட்டார். விற்பனையாளர் அனைத்தையும் கூறினான். முல்லா சிறிது யோசித்து தனது பையிலிருந்து சில நாணயங்களை எடுத்தார். ஆனால் அவற்றை சூப் கடைக்காரருக்கு கொடுக்காமல் அவை ஒலிக்குமாறு குலுக்கினார். பின்னர் அவற்றை திரும்ப தனது பையில் வைத்தார். "இதோ உனது கட்டணம் செலுத்தப்பட்டது" என்று முல்லா சிரித்து கூறினார். கடைக்காரர் குழப்பத்துடன், "என்ன, நீர் எனக்கு பணம் கொடுக்கவில்லையே" என்று சொன்னான். முல்லா சிரித்தார். "இந்த மனிதன் உன் சூப்பின் மனத்தை மட்டுமே எடுத்தான். அதேபோல் நீ என் பணத்தின் சத்தத்தை மட்டும் பெற்றுள்ளாய். இது ஒரு சமமான பரிமாற்றம் அல்லவா?" கூட்டம் பெரும் மகிழ்ந்து சிரித்தது. விற்பனையாளர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். ஏழைய மனிதன் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். முல்லா சென்று கொண்டிருக்க அனைவரும் ஒரு புத்திசாலித்தனமான பாடத்தை மனதில் பதித்து கொண்டனர். பேராசை ஒருவனை கண்மூடித்தனமாக மாற்றும். ஆனால் அறிவு எளிய முறையில் உண்மையை வெளிப்படுத்தும். பேராசை ஒருவரை கட்டுப்படுத்தும் போது இறுதியில் அவருக்கு எதுவும் கிடைக்காமலே போகலாம். சிந்தித்து செயலாற்றுங்கள். மேலும் எங்களை காண லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.